Gonna explore Mahabalipuram and Pichavaram. So right now it's 12:30 and today's date is 14/4/21. Right now we are at VGP Snow Kingdom, which is our first stop. From Chennai it's about 30 kilometers. Now let's check out how it is. It's 590 for adult and combo it's 490. And sorry, for adult it's 590, for child it's 490, and combo they are taking 790. Yeah, this is good. So now let's try the next one. So you liked it? It's even cold over here. Yeah, okay. -8 degrees over here. You can visit this place. Now let's head to aquarium. Now we have come to VGP Marine Kingdom. It's just next building of the Snow Kingdom. Snow Kingdom is good. You can try that. Even there is a museum also, which we didn't see. If you want, you can see it's just next to that. Now we'll see how this is. VGP Marine Kingdom. எவ்வளோங்க 600 அடல்ட்டுக்கா சைல்டுக்கு 500 வரும் 500 ஓகே கொடுங்க வேறு என்னென்ன இருக்கீங்க புரியல ஃபிஷ் அக்வாரியம் அது என்ன விஆர் ஜோன் அது வந்து விஆர் கிளாஸ் கொடுத்துருவாங்க சார் அது வந்து விஷுவலாக தெரியும் அது தனி சார்ஜா ஆமாம் சார் 150 சார் ஓ ஓகே சரி ஓகே இது கொடுங்க போதும் சார் பார்க்கிங் என்ன இருக்குங்களா பார்க்கிங் வாங்கியாச்சு அந்த ஸ்னோ கிங்டம் அங்கே வாங்கிட்டோம் virtual reality VR 90 glass தருவாங்க சார் நீங்க அண்டர் வாட்டர்ல இருக்க ஃபீல் இருக்கும் ஃபிஷ்லாம் க்ளோஸ்ல வரும் சார் இது செப்பரேட் ரேட் சார் ஈச் பர்சன் 150 ஓகே நான் வேணாம் சொல்லியிருக்காங்க நான் பார்க்குறேன் வந்து பார்க்குறேன் இது தண்ணி தானே ஓகே பாருங்க கைடன்ஸ் கீழே எக்ஸிட் இருக்கு சார் ஏறாம இதே பக்கம் வந்தீங்கன்னா பாருங்க ஓகே Sir, this is welcome photo. Sir, photo clicking not chargeable. Only like if you like you can take photo. It's okay. Thank you.
not to my height. I can't even stand over here. May I come in? No. May I come in? Here there is also artificial scuba diving. They are charging 4,500 per person. போடுறேன். இப்போ அந்த பாம்பு கையில் பிடிக்க அந்த இருக்கா உள்ள விஷம் எடுக்கிறதா இருக்கு. விஷம் எடுக்கிறதா? இது இங்கேயே புரியல. இருளா அந்த பாம்புலேருந்து விஷம் எடுத்து. ஆமாம், அது இருக்குது. அது நாங்கள் பார்க்கலாமா? அதை செப்பரேட் டிக்கெட் வாங்கினா பார்க்கலாம். அது எங்கே உள்ளேயா? உள்ள போய் சார் மாஸ்க் கம்பல்சரி. அது பண்ணியாச்சு போட்டு. Now we have reached Madras Crocodile Bank Center for Herpetology.
Tomistoma. நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ இந்த பாம்புக்கு விஷம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பாம்போட விஷப்பல் சார். இங்கே இருக்கு மேடம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பாம்பு தான் மேடம் விஷமுள்ள பாம்பு சரிங்களா. நல்ல பாம்பு, கட்டு வீரன், கண்ணாடி வீரன், சுருட்டை வீரன். பச்சை பாம்பு, சார பாம்பு, நீக்கிதாங்குடி, தண்ணி பாம்பு, கொம்பேரி முக்கன், இதெல்லாம் விஷம் இல்லாத பாம்பு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் சுருட்டை வீரியன். புரியுதுங்களா? இது குட்டிலாம் கிடையாது, 10 வருஷத்து பாம்பு இது. புரியுதுங்களா? இது இவ்வளோ தான் வளரும், இதுக்கு மேலெலாம் வளராது. ஆனால் கடிச்சிட்டா கடிப்பட்ட ஏரியா 1 மணி நேரத்தில் ஏனக்கால் மாதிரி வீங்க. 2 நாள் டைம் கொடுக்கும். அதுக்குள்ளே நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 2 நாளில் சூசைடு நம்ம அட்டன் பண்ணிடணும். ஏன்னா அந்த வலியை கொடுக்கும், வலி நம்மளால் தாங்க முடியாது. புரியுதுங்களா? இது வசிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு பகுதியில் அதிகமாக இருக்கும். நம்ம கார்டன் ஏரியாவில் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஏரியாலாம் அதிகமாக இருக்கும். மெயின் விஷயம், இந்த பாம்பு இது மாதிரி மணலெல்லாம் இருந்தால் தெரியாது. புரியுதுங்களா? அந்த பாம்பு தெரியாமல் நம்ம போய் ஏதாச்சும் மெரிச்சிட்டாலே நம்மளை கடிச்சிடும். கடித்த உடனே நம்மளுக்கு கல்லோ முள்ளோ குத்துன மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பகுதி வீங்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அவர் சிகரெட் பிடிக்கிறவராக இருந்தால் கம்பல்சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, அந்த பாம்பு கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு சிகரெட் பிடிச்சாருன்னா வாமிட் எடுக்கும்போது பிளட்டாக வாமிட் எடுக்கும். புரியுதுங்களா? இந்த பாம்பு வருஷத்தில் 3லேருந்து 7 குட்டி போடும். டைரெக்டாக குட்டி போடும், முட்டை இடாது. அந்த குட்டியும் விஷத்தோடு தான் இருக்குமே தவிர விஷம் இல்லாமலாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்னேக்னு கூட சொல்லலாம். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. அடுத்த பாம்பு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியம். இந்த படத்துக்கு தெரிஞ்சுங்களா? கேட்டார், இது சுருட்டை விரியனா? இது கண்ணாடி விரியம். புரியுதுங்களா? சுருட்டை விரியன்ன்றது அந்த பக்கெட்டில் இருக்குது. இந்த பாம்பு கிட்ட நம்ம எந்த துணி எடுத்துகிட்டு போனாலும் கலர் வித்தியாசம்லாம் தெரியாது. அதை நம்ம துணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாம்பு சவுண்டு எச்சரிக்கை கொடுக்கும். பாம்பு சுற்றினால கேட்குதுங்களா? ஏன் அதை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீ அருகில் வராத, உன்னை நான் கடிச்சிடுவேன், நீ விலைக்கு ஓடிடு, என்னை வார்னிங் பண்ணுது. மீறி நான் அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த பொசிஷன் வரையும் இந்த பக்க வரத்தில் ஜம்ப் பண்ணி கடிக்கும். புரியுதுங்களா? 2 அடி வரையும் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி கடிக்கும். கடித்தா நம்மளுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்கும். 3 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலடானா நம்ம உடம்புல 2.5 மணி நேரத்தில் அந்த சிம்டம்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணும். எப்படி கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, காது, கண், மூக்கு வாயிலிருந்து பிளட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இந்த பாம்பு கடித்த உடனே கடிப்பட்ட இடத்துலேருந்து ரத்தம் சடனாக வரைய ஆரம்பிச்சு. அப்போ அந்த முடி இணுக்கில் இருந்து கூட பிளட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட்டு கடிப்பட்ட இடம் அழுக ஆரம்பிச்சு, நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படும். அந்த இடம் அழுகி போயிடும், கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதுக்காக யூஸ் ஆகாது. இன்னொரு விஷயம், அந்த பாம்பு கடிச்சிட்டா அந்த எலும்பு வரையும் அந்த விஷமானது பரவ ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த பாம்போட பல்லு பெருசாக இருக்கும். இதுலாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு 7 குட்டி போடுது. அவங்க 40லேருந்து 50 குட்டி போடுவாங்க. 10 நிமிஷத்தில் எல்லா குட்டியும் பெற்று எடுத்துருவாங்க. எல்லா குட்டியும் மெயின் விஷத்தோடு இருக்கும், விஷம் இல்லாமலாம் இருக்கும். புரியுதுங்களா? கண்ணாடி வீரியனும் இந்த சுருட்டை வீரியனும் டைரெக்டாக குட்டி போடுறவங்க, முட்டை இடுறவங்கன்னா கிடையாது. அடுத்த பாம்பு பார்த்தீங்கன்னா கட்டு வீரியன், இங்கிலீஷில் வந்து கிரைட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கட்டு வீரியன். புரியுதுங்களா? இது இரவில் வசிக்கக்கூடிய உயிரினம். இரவில் மட்டும்தான் நம்ம ரொம்ப பார்க்க முடியும், பகலில் பார்க்க முடியாது. ஆனால் விஷத்தன்மை பார்த்தீங்கன்னா நல்ல பாம்போட, கண்ணாடி வீரனோட, சுருட்டை வீரனோட
10 மடங்கு விஷத்தன்மை அதிகம். கடிச்சா நம்மளுக்கு 1 மணி நேரம் தான் டைம். 1 மணி நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலடானா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் 3/4 மணி நேரத்தில் கோமா ஸ்டேஜை தள்ளிவிடும். ஏன்னா இந்த பாம்பு கடிச்சிட்டா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதே நம்ம நரம்பு மண்டலத்தை தான் அட்டாக் பண்ணும். மூளைக்கு போகிற நரம்பு அட்டாக் பண்ணிடுச்சுனாலே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இறந்துடுவோம். இது கட்டுவிரிங்களே இது ஒரு கலராக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆல்பினோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் இந்த பாம்பு. வெள்ளையாக இருந்தால் வெள்ளை நாகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுமாதிரி வெள்ளை கட்டுவிரி சரிங்களா. இதுக்கு அது உடம்புலான தோல்வியாக சரிங்களா. மனுஷனுக்கு மட்டும் கிடையாது தோல்வி, பாம்புக்கு இருக்கும். ஒரிஜினல் கலர் இதுதான் கட்டுவிரின்னு இருக்குது. கருப்பு கலரில் இருக்கும், வெள்ளை கலர் லைன் இருக்குது சரிங்களா. இதுதான் ஒரிஜினல் கலர். தேங்க்யூ சார். அடுத்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் நந்தினி, அண்ணாமலை, படையப்பா, நந்தினி எல்லா நாடகத்துலேயும் வராங்க பார்த்தீங்களா. இவங்க தான் வர வைப்பாங்க. ஏன்னா இவங்க வந்தால் தான் நம்ம பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டோம். இல்லைன்னா இப்போ மாற்றி வச்சாங்க புரியுங்களா. பாம்பு அடிச்சுட்டா பழிவாங்க, வீட்டுக்கு வரோம், ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்கேன் பண்ணிடும், ஃபோட்டோ மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லுவாங்க புரியுங்களா. அது எல்லாமே செய்கிறது மனுஷன் தான், பாம்பு கிடையாது புரியுங்களா. பாம்புக்கு ஞாபகம் தன்மைன்றது கிடையாது, காதும் கிடையாது பாம்பு புரியுங்களா. மகுடி ஊதுனா பாம்பு டான்ஸ் ஆடணும் ஆடினா இதுதான் பாம்பு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கை கட்டுவோம் சரிங்களா. ஒரு 10 நிமிஷத்தில் அவன் மசாலா ஆகிடுவான் சரிங்களா. அவன் சொல்கிறதான் கரெக்டாக. இன்னொரு விஷயம், பாம்புல இருந்து மாணிக்க கல் வருது, நாக மாணிக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. கோடி கணக்கில் போய் அது மாதிரி மாணிக்க கல்லாம் வந்துடுறாங்க. ஒரு 10 பாம்பு வாங்கி வளர்க்கலாம், சீக்கிரமாக பணக்கார ஆகிடுவாங்க. ஏன் வளர்க்கலாம். பாம்புலேருந்து மாணிக்கெல்லாம் வராது, அதுலேருந்து அந்த விஷம் வர்றது நம்மளுக்கு யூஸ் பண்ண மெடிசனாக இருக்குது. பாம்பு அந்த மாணிக்கத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளவே வச்சு அதை ஸ்டோன் மாதிரி ரெடி பண்ணி அதே எடுத்து மோகத்தில் குக் பண்ணிடுவாங்க சரிங்களா. அது குக்கும் போது அதுதான் வரும். அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எவ்வளோ முக்கால் ஆகும். மாணிக்கன்றது பூமிக்கு அடியில் இருந்து இருக்கிற பொருளாங்க சரிங்களா. தங்காயம் எல்லாமே அடியில் இருந்து தான் எடுக்கிறாங்க, இதில் இருந்துலாம் எடுக்கல. அது மாதிரி இதுலேருந்து மாணிக்கத்தை எடுக்கிறாங்கன்னா என்னோட அப்பா என்னோட தாத்தா எல்லாமே பாம்பு பிடிக்கிறவங்க தான், பக்கா பணக்காரனாக இருப்பாங்க. அதெல்லாம் செய்யணும்னா முதல்ல நாங்கள் இருந்துருப்பாங்க கூட தெரியல. இங்கே இருக்கிறவங்க யாருமே இங்கே இருப்பாங்களான்னு கூட தெரியல. ஃபஸ்ட்டு இங்கே கடலில் இருக்கிறாங்களா, ரோட்டில் இருக்கிறாங்களா, பிளேட்டில் இருக்கிறாங்களா கூட தெரியாது சரிங்களா. அப்படிலாம் கிடையாது. பாம்போட ஆயுள் காலம் 35 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சது. இந்த நல்ல பாம்பு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடிக்கிறது தான் டார்கெட் பண்ணுவீங்க. நீங்கள் அடிக்கும் போது இந்த எலும்பு பகுதி உடஞ்சிடும். உங்கள் பவருக்கு தான் அந்த எலும்பு அடிப்பீங்க. அடிக்கும் போது இந்த எலும்பு பகுதி உடஞ்சிருச்சாங்கன்னா அந்த பகுதியானது அழுக ஆரம்பிச்சு. நம்மளுக்கே அந்த எலும்பு உடஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கே தாமதமாகும். அது நேரம் இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல அந்த ரத்தம் கட்டி போட்டுறாலே அழுக ஆரம்பிச்சிடும், அந்த பகுதி கட்டாயம் அந்த பாம்பு இறக்கும் சரிங்களா. இதுதான் அந்த லைஃப் முடிஞ்சது. இது முடிஞ்ச உடனே இவங்க ஜோடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வழி வாங்குவாங்க, நீயா படுத்துறீங்க சரிங்களா. கார் காப்பில் போவாங்க, பெட்ரூமுக்கு வருவாங்க, அந்த தாய் காவுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க பையனை காப்பாற்ற முடியுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சார் படத்தில் நடக்கிற கண்மூடி விற்பனை சரிங்களா. அப்படின்றதுலாம் கிடையாது. இது பாம்புகளோட சட்டை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பாம்புமே ட்ரெஸ்ஸு ஓப்பன் பண்ணும் சரிங்களா. அம்மாவாசை பௌர்ணமி இதெல்லாம் கிடையாது. இது வெள்ளை பாம்போடுது, இது கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரிலாம் ஒரு பாம்பு அடிச்சு 9 பாம்பு வந்துடுறாங்கன்னா எங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும் சரிங்களா. அதுக்கு அது பிறவிலே இருந்தாலும் அவன் பயப்படுறாங்க. எங்கே இருக்கு ரசம் குருமாலாம் நல்லா இருக்குமா. சாஃப்ட் தோலை வந்து உள் சைடு வெளியில் வந்துடும் சார், மேல் சைடு உள்ளே போயிடும். இது பாருங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மேல் சைடு தொட்டு பாருங்க. நம்ம மீன் செதில் மாதிரி கல்லுங்க நடுவில் போயிட்டு கீழ்ச்சிட்டு வந்துடும். ஆமாம், இது வந்து உள் பக்கம், இது வந்து உள் பக்கம், இது வந்து வெளிப்பாக்கம். இதை தொட்டு பாருங்க, இதை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் தான் அதோட உடம்பு சைனியாக. தேங்க்யூ. This is Krishna butterball. Nice thing, sir. 50 piece.
elephant. The Ganesh Shraddha temple. And that side which you saw earlier, that was Trimuti cave. Yeah, this is rock cut Varaha temple. This one is Arjuna's penance. This is unfinished rock cut temple north of Krishna Mandapa. It's also known as Pancha Pandava Mandapa. They kept all the wood barricades so that nobody should touch the walls and all. Like this, I think they will be keeping in all the places. The work is going on. No counter tickets are given, only online tickets. You should scan the ticket from there. In the whole Mahabalipuram, they are not giving tickets at all. Everything online only. Now we have reached the Show temple. 5 o'clock is the closing time. कैमरा अंदर पकड़ने के लिए टिकट मांगेगा तो दे दो। ओके, शॉपिंग करेगा तो एक 5% डिस्काउंट मिलेगा सर। ठीक है, बैलेंस 300 ओके, फ्रॉम यू स्टार्ट। इधर से स्टार्ट। ओके, तो बोलते हैं मिनी एशिया मिनरल प्लेस है सर। अच्छा मिनी एशिया बोलेगा तो सिंगापुर में है मेरलिन, अच्छा उसको शेल में बनाया हुआ, अच्छा ये पूरा शेल में बनाया हुआ। अच्छा, और ये मलेशिया का फिश फेमस फिश है, हाँ, पूरा इधर का पूरा आर्टिफिशियल नेचुरली शेल में बनाया हुआ। अच्छा, अब इसके ऊपर भी जा सकता है, चाइना वाला है, उसके अंदर मिनरल्स है। ये पूरा आप देख कर आने के बाद नेक्स्ट देख सकते हैं। Go ahead. this is India's seashell museum. It's even in Mahabalipuram only.
मालूम है. We are at India's Seychelles Museum. Seychelles Museum is okay, but the Dinosaur Museum is good. I think you can see that. Other places are all not much worth to see. You can skip also if you want. From here, we are now heading to Pichavaram. After reaching there, I'll speak to you. It's about 170 kilometers from here, which would take around 4 hours. Now we have reached Pichavaram boat house. Here mask is compulsory and tariff I will let you know. எவ்வளோங்க? 4 பேர் இருக்கோம். ரோபோட் எவ்வளோ? 340. ஓகே. மோட்டர் போட்டு 1500. ஓகே. ரோபோட்டே கொடுங்க. ரோபோட் என்ன டைமிங்கு? 1 மணி நேரமா? அண்டு மோட்டர் போட்னா? ஓகே ஓகே. ரோபோட்டுங்க. Yeah, there are robots and even motorboats. Charges are separate for that. 340 for robot 1 kilometer, motorboat 2 kilometers, 1500. That is 40 minutes. Yeah, this is Pichavaram mangrove forest. You can see the view.
The view is very nice. You should add this place to your list. It's drizzling right now and temperature is good. After completing this, we'll be heading back to Mahabalipuram. As yesterday it was a little late, so we are not able to explore some of the places because most of the places gets closed by 5 p.m. So after this we'll be heading back there, and some places are there which will show you. We have come for a lunch, and the place is, it's in Solitude Farm of Auroville, inside the Auroville. You can try your lunch over here. It's fully organic. The farm is here itself. From there only they give us the food. I'll show you the food also now. See the menu. It's a thali. I don't know how it is. We'll taste it now. They're giving dosa, fruits, everything. Okay. Pondicherry, we had a lunch in Solitude Farm of Auroville. Yeah, you can try the lunch over there. It's very good organic food they are providing. From there we have now reached to Alambarai Fort. It's from Mahabalipuram, it's around 20 kilometers. And for Pondicherry tourism, we have made a separate video. You can check the video. I'll put the link in the description. You can see the Alambarai Fort. It's totally ruined. You can ignore it. Right now renovation is going on. Now let's move to Mahabalipuram. We have reached Modaliyar Kuppam boat house. It's 40 kilometers from Mahabalipuram. Here you can do water scooter. You can take a chance of riding. They charge 750 rupees for that. I am not taking it. My son is taking a chance. After completing water scooter, we are now again back to Mahabalipuram, and we are at now 5 Rathas. It's closed, already we were late. Now at the lighthouse, even this is closed. This is the entrance for the old lighthouse, and behind this only the new lighthouse is there. If you are interested in surfing in Mahabalipuram, you can do it at Momo Surf School. They charge you 1000 to 1500 rupees per person. Duration is 1.5 hours. If you are in group, even they can give you a good deal. Even they are giving surfboards also on daily basis or hourly basis. Rates depends upon that, 300 to 1000 rupees. They take you at this place to do surfing near the Shore Temple. Tiger Cave is closed. It's just 7 kilometers before Mahabalipuram. This gets closed by 4 p.m. itself. So from now, our tour is completed. We have explored all the places. If you like the video, give us a like. If you didn't like the video, dislike it, but comment it so that we can work on it. Next, we are planning to cover Daman and Diu. Till now, bye-bye. Stay connected.